நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் 9 முதல் செப்டம்பர் 15 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது ராசிநாதன் சூரியன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த சிம்மராசி. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை தரும்? சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலனை தருமா? எப்போவுமே ராசிநாதன் ராசியில் இருந்தால் ஒரு அற்புதங்க. அவர் என்ன 12 மாதமாக இருக்க போகிறாராங்க? அவர் இருக்க போகிறது 1 மாதம் தாங்க. ஸோ அந்த 1 மாதம் கொண்டாட்டம் சாதிக்கக்கூடிய நேரம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு. அப்போது இந்த வாரம் சாதிப்பீங்களா? கண்டிப்பாக சாதிப்பீங்க. ஆனால் சனி பார்வையில் இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சிம்மராசி என்பர்கள் விழிப்புணர்ச்சி தேவை. நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம தான் எல்லாம், நம்ம தான் நம்பர் 1 அப்படின்னு அந்த ஒரு கெத்தோடு இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனைகள் வரும். சனி பார்வை இருக்கிறதால கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இது பண்ணிங்கன்னா நீங்கள் சாதிச்சிங்க. அதுவும் பாருங்கள், 2-11 புதன் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். சூப்பர். பொருளாதார மேன்மையும் இருக்குது. கௌரவம், புகழ், அந்தஸ்து, பொருளாதார மேன்மை, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல பணவரவு, பொருள் வரவு, வாக்கு சாதுரியமுடைய இந்த சிம்மராசி அன்பர்கள் ஜெயிக்கக்கூடிய தருணம். இல்லைன்னா குரு வேறு பார்க்குறார். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், பொருளாதார மேன்மை. நீங்கள் எதை தொட்டாலும் பணம் வரும். சாதாரண கேஷுவலாக பண்ணால் கூட நல்ல வருமானம் வரும். அப்படி ஒரு அற்புதமான காலகட்டம். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் பிரமாதமாக படிப்பாங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய சூழலும் ஒரு சிலருக்கு அமையும். மற்றபடி 10 இருந்த சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருந்து குரு பார்வையில் இருக்கிறதால தொழில் ரீதியாக நீங்கள் பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க. தொழில் கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. நல்ல ரெட்டிப்பு வருமானம் வரும். பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க. அற்புதமாக ஃப்ளரிஷ் ஆக போகிறீங்க. அதாவது தொழில் வந்து இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம், இல்லை பிரான்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. நல்ல வருமானம் இருக்குது. நல்ல வருமானம், தொழில் நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் பிரமாதமான ஒரு சூழல். அதுலேயும் சுக்கிரனுடைய ஆதிக்கம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாக சாதிக்க கூடிய நேரம். அதாவது ஒரு வாசல் மூடினாலும் ஒரு வாசல் திறந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை வாய்ப்புகள் கிடைச்சா சம்பாத்தியம் இருக்கும். சம்பாத்தியம் இருந்தால் சந்தோஷம் இருக்கும். அப்போது கலை மற்றும் சினிமா துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், அதாவது அவங்க எந்த சினிமாவாகட்டும், தொலைக்காட்சி துறையாகட்டும், கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள், கேமராவுக்கு பின்னால் இயங்குபவர்களாக கூட இருக்கட்டும், ரொம்ப பிரமாதமாக சைன் பண்ணக்கூடிய ஒரு தருணம். வங்கிகள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, செல்ஃப் ஃபைனான்ஸு, இல்லை ஃபைனான்ஸ் துறையில் பணியாற்றுபவர்கள், நகை உற்பத்தியாளர்கள், வியாபாரிகள், துணி உற்பத்தியாளர்கள், வியாபாரிகள், இன்டீரியர் டெக்கரேஷன், வீடு அலங்காரம் பண்ணுறது, வீடு பெயிண்ட் பண்ணுறது, மாடுலர் கிச்சன் ரெடி பண்ணுறது, இப்படி அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பவர்கள், விற்பனையாளர்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்யக்கூடிய அன்பர்கள், இவங்க எல்லோருக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் 3ஆம் இடத்து அதிபதி 2ல் வந்து அமர்ந்தாலும் அவர் 3க்கும் 10க்கும் ஆதிபத்தியம்.
அப்போ இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும், வருமானம் வரும், குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும், சொத்து பத்துக்கள் ஆதாயத்தை தரும். ஒரு சிலர் சொத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம், வீடு கட்டலாம், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், ஃப்ளாட்டு வாங்கலாம். ஏதாவது ஒரு சூழலில் நீங்கள் இறங்கிவீங்க கண்டிப்பாக. இல்லை வண்டி வாகனங்கள் பழசு வச்சுட்டு புதுசு வாங்கலாம். நல்ல சவாரிகள், ஏற்கனவே சவாரிகள், அதாவது வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் இருக்கும். படிக்கிற பிள்ளைங்க உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வியாக இருந்தாலும் ஆராய்ச்சி கல்வியாக இருந்தாலும் நல்லா படிப்பாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு மிகவும் பாலமாக இருப்பார்கள். 4ஆம் இடம் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. 6ஆம் இடம் ஆரோக்கியஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. இந்த சிம்ம ராசிக்கு பாருங்கள், ராசிநாதனும் சிறப்பு, 2ஆம் இடம் சிறப்பு, 10ஆம் இடத்து அதிபதி குரு பார்வை. அப்போது உங்களுக்கு யோகா. 4ஆம் இடம் சுகஸ்தானம் சிறப்பு, 6ஆம் இடம் ஆரோக்கியஸ்தானம் அதை விட சிறப்பு. ரொம்ப அற்புதங்க. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். தாராளமாக நம்பி நீங்கள் போகலாம். 7ஆம் இடத்துல சனி இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கார், அதனால் 6இல் இருப்பதாக சமம். அப்போது உங்களுக்கு சனி பகவான் தீய பலனை தருவதற்கு மாறாக எதிர்மறையாக, அதாவது நல்ல பலனையே தரக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சுன்னு சொல்லலாம். யோக பாக்கியங்களை சனி பகவான் வழங்குவார். ராகு 8இல் இருக்கார், அதனால் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அனாவசியமாக மூக்க நுழைச்சி நீங்கள் தேவையில்லாமல் நோஸ் கட் பண்ணி வராதிங்க. இல்லை உங்கள் பண செலவு, நேர விரயம் எல்லாம் வரும். அவமானப்படணும், அசிங்கப்படணும்னு நிலை இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்த சனி பார்க்குறதால தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம், பாக்கிய குறைவுகள் ஏற்படலாம். வெளியூர் வெளிநாட்டு பயணம் போகிறவங்க உங்களுடைய தாஸ்தாவஜிகளை சரிவர எடுத்து செல்லுங்கள். மற்றபடி 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது சூப்பருங்க. தொழிலில் திருப்பு முனை ஏற்படும், நல்ல சம்பாத்தியம், அருமையான உங்கள் காட்டில் மழைங்க, அருமையான சம்பாத்தியம், நல்ல பண வரவு, குடும்பத்தில் அமைதி நிம்மதி, தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல வருமானத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது அரசு உத்தியோகமாக இருக்கலாம், தனியார் துறையாக இருக்கலாம், ஊதிய உயர்வு, ட்ரான்ஸ்ஃபர் தேவைன்னா ட்ரான்ஸ்ஃபரு, ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இப்படி சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். மேலதிகாரி சக ஊழியர்கள் பாராட்டுதல் கிடைக்கும். ஒரு சிலர் கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ செவ்வாய் 11இல் இருக்கார். அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு லாபம், மூத்த சகோதரர்களால் ஆதாயம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அற்புதமான காலகட்டம். இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் சிகரத்தை தொடக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.